ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. இந்த குடும்பத்தை அழிக்கிறாங்க, இதுக்கு பேர் யுத்தமா? அவர் சொல்றாரு, அதே போல் யசீதின் ஆட்சியை ஏன் ஏற்க மறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவங்க சொல்றாங்க, யசீதின் ஆட்சியை அவர் ஏன் ஏற்க மறுக்கீங்கன்னு கேட்டால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மறுமையை நம்ப மறுக்கும் அந்த பெருமை அடிப்பவனை ஏற்பதை விட்டும் எனக்கும் உனக்கும் இறைவனான அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றே ஹுசைன் கூறினார். இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அடிமை உக்பா பின் சமான் இல்ல, அவர் கொல்லப்படல. அடிமை தானே, அடிமையை பிடிச்சிருவாங்க, அடிமையை அப்படியே பிடிச்சிருவாங்க. இருக்கு ஒரு குழந்தை இருக்கிறார், அவர் இன்னொரு குழந்தை ஒருத்தருக்கு, அவர் பேர் பின்னாடி வருது அவரு. அப்புறம் இவங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இதுங்க, இவரும் தப்பிச்ச ஒரு ஆள். இவர் அடிமை உக்பா பின் சல்மான். இவருக்கு விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க, இவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வரும், உக்பா பின் சல்மான் யார் அப்படின்ட்டு. அப்போ உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்கலை, அந்த ஸ்டோரி நடக்கவே இல்லை. நடந்த ஸ்டோரி என்னன்னா, ஷஹாதத்துக்கு 3 நாட்கள் முன்னாடியே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் தடுக்கப்பட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே அவர் இடத்துல கேம்ப் போடுறாங்க கர்பலாவில். அந்த கேம்ப் போடுற இடத்துல தண்ணீர் தடுப்படுறாங்க. ஜியாது யசீதுக்காக பையத் வாங்குங்க, இல்லைன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி உத்தரம் போடுறான். அவர் என்ன பண்ணுறாரு, இது பண்ண மாட்டேங்கிறார், பையத் செய்ய மாட்டேங்கிறார். அப்போ கொன்று அப்படின்னு சொல்லும்போது இந்த உமர் பின் சாத் வந்து தயக்கம் காட்டுறான். என்னதான் கேடு கட்டவனா இருந்தாலும் இவரை யார் கொள்றதுங்கிறது பிரச்சனை. அப்போ அவன் தயக்கம் காட்டும் போது ஷிம்ரு வந்து இவன் அனுப்புறான், யார் ஜியாது. ஷிம்ரு அனுப்பி என்ன சொல்கிறான், நீ கொல்றியா இல்லை அந்த இடத்துல நீ பதவி விட்டு இறங்கி, இல்லைனா இவரை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்க. அப்படி மிரட்டப்பட்டவன அவர் என்ன பண்ணுறாரு, சரி விடுங்க நானே பார்க்குறேன் அப்படிங்கிற. அப்புறம் 9வது முஹர்ரம் அன்னைக்கு அந்த 9வது நாள் போய் ஹுசைன் ரலியல்லாஹு பையத்து கேட்டு உமர் பின் சாத் கேட்குறான், ஒழுங்காக பையத் செய்யுங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஃபைனல் டே, இப்போ எனக்கு கமாண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ அப்பாஸ் அவர் என்ன சொல்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க பார்த்தீங்கன்னா கையை வாழை வச்சுக்கிட்டு அப்படி ஓரமாக அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க போய் அப்பாஸ் பின் அலி ரலியல்லாஹு அவங்க இவருடைய சகோதரர், வேற தாய்க்கு பிறந்தோம், அவர் வரார். வந்துட்டு ஹுசைன் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க கேட்குறாங்க பையத்துன்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, காலையில் சொல்கிறேன்னு சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. சரின்னொன்னே சிம்ரு கேட்குறான், கொடுக்கலாமா வேண்டாமா டைம் அப்படின்னோடனே சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக டைம் கேட்குறாருன்னா, நாங்கள் தொழுதுக்குறோம், இஸ்திஃபார் செய்கிறோம், பாவம் மன்னிப்பு செய்கிறோம், காலையில் நாங்கள் ஃபைனல் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பயான் பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இறைவா உன்னை போற்றி புகழ்கிறேன், சிரமத்திலும் எளிதிலும் நான் உனக்கே நன்றி செலுத்துகிறேன். நீ தான் எங்களுக்கு நபித்துவம் கொடுத்து கண்ணியப்படுத்தின, எங்கள் ஃபேமிலி நீ தான் கண்ணியப்படுத்தின, நீ தான் எங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தாய், நீ தான் தீன் பற்றிய புரிதலை எங்களுக்கு கொடுத்தாய், எங்களை பார்க்கக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் ஆக்கினாய், எங்களை இணை வைப்பாளர்களாக மாறுவதை விட்டும் காப்பாற்றினாய், என்னுடைய குடும்பத்தாரை விட சிறந்த ஒரு உதவியாளர்களை நான் காணவில்லை, அறிந்து கொள்ளுங்கள், நாளை காலை நாம் இந்த எதிரிகளில் கைகளால் கொல்லப்படுவோம் என்பது உறுதியான ஒன்று. உங்கள் விஷயத்தில் என் முடிவு உறுதியாகிவிட்டது, நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன், என் சார்பாக ஒரு தடையும் இல்லை. அவர் சொல்கிறார், தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு போகிறவங்க போயிருங்க, ஃபேமிலியிலிருந்து எல்லாரும் போயிருங்க, இந்த இரவின் இருளை கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொருவராக இங்கிருந்து கிளம்பி வேறு நகரங்களுக்கு சென்று விடுங்கள், அங்கு சில நாள் இருந்துவிட்டு நம் சொந்த ஊருக்கு சென்று விடுங்கள், இவர்களுக்கு நான் மட்டும்தான் தேவை, என்னை கொன்றுவிட்டால் உங்களை பொருட்படுத்த மாட்டார்கள். புரியுதா இல்லையா? இவர் தான் டார்கெட்டு, இவரை கொன்னே ஆகணுங்கிறது. இப்படி சொன்னவுடன் இமாமின் சகோதரர்கள் புதல்வர்கள், சகோதரின் புதல்வர்கள் எல்லாரும் கூறினார்கள், உங்களுக்கு பிறகு உயிரோடு இருப்பதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் இவர் கூப்பிட்றாரு, யார், ஹுசைன் ரலியல்லாஹு சொல்கிறார், அகீல் குடும்பத்தாரே, முஸ்லிம் பின் அகீலின் தியாகம் உங்கள் குடும்பம் சார்பாக போதுமானது, உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன், போயிருங்க. அவர் சொல்கிறார், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தியாகம் போதும்பா, நீங்கள் கொடுத்துட்டீங்க போயிருங்க. அதாவது ஃபேமிலிக்கு ஒரு ஆடு
நம்ம ஆடு கொடுத்துட்டு தியாகம்ங்கிறோம். அவர் சொல்கிறார் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தியாகம் போதும், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் தியாகம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் போயிருங்க, உங்கள் ஃபேமிலி அப்படியே போயிடட்டும், மீதி இருக்கிறவங்களாம் இருங்க, நம்ம எல்லாரும் என்ன டெடிகேஷனில் தியாகம் பண்ணுறேன்னு இருக்காங்க பாருங்க. அறுத்து நாங்கள் கொடுக்குறோம். அதுதான் இவர் எழுதுறார், எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய குடும்பங்களை அறுப்பதற்கு முயற்சி செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபேமிலி ஒத்துழைக்கலை. கடைசியாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தான், அதுவும் அறுக்கும்போது வேணான்ட்டான். இவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சி இந்த புனிதமான ரத்தத்தை ஓட்டுறது. அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் அது அப்படிங்கிற. ஒவ்வொரு குடும்பம் அதான் பாருங்க, ஒவ்வொரு அக்கீல் ஃபேமிலியில் ஒரு ஆள், அபு தாலிப் ஃபேமிலி ஒரு ஆள், அப்பாஸ் ஃபேமிலியில் ஒரு ஆள், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அவர் வச்சிருக்கிறார். சொல்லும்போது சொல்கிறார், அவர் இன்னொரு குடும்பத்தை சொல்கிறார், எங்கள் சகோதரர்களையும் சிறந்த அன்னையின் சிறந்த மகனான உங்களையும் விட்டு நாங்கள் விலகி செல்ல மாட்டோம், உங்களுக்கு நேர்வதை எங்களுக்கும் நேரட்டும், உங்களுக்கு பிறகு வாழும் வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தராமல் இருக்கட்டும். ஏன்னா அந்த முன்னறிவிப்பில் இவர் மட்டும்தான் அறுக்கப்படுற மாதிரி இருக்கு. அந்த முன்னறிவிப்பில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் கொல்லப்படுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கொலையே போதும், அந்த ஒரு மரணமே போதும். ஆனால் இவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஆகிறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஃபேமிலி. அப்போ உங்களை விட்டுட்டு நாங்கள் போய் அல்லாஹ் முன்னாடி இழிவடைந்து நிற்பதாக சொல்கிறார். ஒரு ஆயுதம் இல்லை என்றாலும் கல்லை மட்டும் வைத்து உங்களுடன் போராடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உங்களை எப்படி காப்பாற்ற முயற்சி செய்தோம் என்பதை அல்லாஹ் நம்ம பார்க்க வேண்டாமா? உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ போராடுறோங்கிறத அல்லாஹ் பார்க்கட்டும். உங்களுக்காக ஒரு மரணிக்கும் சிறப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். எனவே நான் 70 தடவை மரணித்து பிறகு உயிர் கொடுத்து பிறகு மரணித்து எழுப்பப்பட்டு உங்களுடன் சேர்ந்து போரிடவே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவொடனே இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஜைனப் கேட்டோன்னே அழ ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் அப்படியே கலங்கி போய் அழ ஆரம்பிக்கிறான். அப்போ சொல்கிறாங்க, என் சகோதரியே, அல்லாஹ்வுக்கு பயப்படு, பொறுமையை மேற்கொள், பூமியில் வந்த எல்லோரும் மரணித்தே தீர வேண்டும், வானத்தில் இருப்பவர்களும் ஒரு நாள் இருக்க மாட்டார், வானமே ஒரு நாள் அழிஞ்சு போகிற போது நான் மட்டும் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? அல்லாஹ்வை தவிர எதுவும் நிரந்தரம் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் சாகாமல் இருக்கக்கூடியவன், எல்லாம் அழியக்கூடியதே, என்னை விட என் தந்தை சிறந்தவர், என் தாய் என்னை விட சிறந்தவர், என் அண்ணன் என்னை விட சிறந்தவர், இவர்கள் எல்லாம் மரணித்து விட்ட போதும் நாமும் மரணித்தே ஆகணும், இவங்களே போயிட்டாங்கல்ல நம்மளும் போய் தானே ஆகணும் அப்படிங்கிற. அவ்வாறே அவர்களை நாம் அப்புறம் சொல்லிட்டு இந்த 2 வசனம் ஓதுற, காஃபிர்களை நம்ம விட்டு வச்சிருக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது, அவங்க இன்னும் பாவம் அதிகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற அந்த 3:178 3:179 இந்த வசனத்தை ஓதிட்டு சொல்கிறாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளைக்கு உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரக்கூடாது, ஒப்பாரியும் வைக்கக்கூடாது. அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, நாளைக்கு நீ அழுகுறதுனா இன்றைக்கே அழுதுக்கோ, நாளைக்கு அவங்க அறுக்கும்போது ஐயோ அம்மானு கதறிட்டு அவங்க முன்னாடி அறுக்கக்கூடாது, தைரியமாக நின்று நம்ம தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற. இதெல்லாம் மெசேஜ் நல்லா புரியுது. அந்த உம்மத்தை எழுப்பணும், உம்மத்தை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கணும். எல்லாம் பிணமாகி கிடக்கிறாங்க. அவன் பேர் உயிர் பெருசாக போச்சு. ஜியாது வாழை தூக்குனா கூஃபா ஆஃப், மர்வான் வாழை தூக்குனா மதீனா ஆஃப், என்ன ஒவ்வொருத்தன் வாழை தூக்குனா அந்தந்த ஊர் ஆஃப்னா என்ன மானங்கிட்ட பொழப்புங்கிறார். இப்படியே இருந்தால் யார் தான்டா முன்னாடி வருவீங்க, யார் தான் ஃப்ரண்ட்டில் நிற்பீங்க அப்படின்னா? இருக்கிறதுலே சிறந்த குடும்பம் அது ஃப்ரண்ட்டில் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறமும் நடந்துச்சுல, அதான பிரச்சனை இவங்களுக்கு. ஏன் இந்த இதை மறைக்கிறாங்க அப்படின்னா, இது தெரிஞ்சால் இதோட சேர்ந்து செயின் ரியாக்ஷன் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா வெறும் அது இந்த ஷியாக்களும் இவங்க ஒரு மென்டலுங்க, எதை பேசணுமா ஹுசைனுடைய ஷஹாதத்தில் என்ன படிப்புனி அதை விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒப்பாரி மட்டுமே அவனுக்கு வச்சுக்கிட்டு அதுலேருந்து என்ன படிப்புனி அதை எடுக்கிறது இல்லை. அதுவும் தான் சொல்கிறாங்க, தஜ்ஜால் அவங்கள அந்த இன்னொரு விதத்தில் அவங்கள வழிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இரவெல்லாம் தொழுகிறாங்க, திக்ரு செய்கிறாங்க, துவா பாவம் மன்னிப்பு எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சீன் பத்ரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டம் அழிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்துக்கு தீனுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் போயிருக்கும். இந்த கூட்டம் உயிரோடு இருந்திருந்தால் இந்த உலகத்துக்கு தீனில் ஒன்று இருந்ததே தெரியாமல் போயிருக்கும். அப்படியே உள்டா, இவங்க சாகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக தீனு இவ்வளோ சீரியஸான விஷயம், கிலாஃபத்து வேற மன்னராட்சி வேற, இது நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது, இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தம் ஆட்சியை பேசக்கூடியதுங்கிறதே புரியாமல் போயிருக்கும். அப்புறம் அவங்க இதெல்லாம் என்ன இருக்கும், வெறும் சடங்கு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது நமக்கு என்ன இருக்கும், அது ஃபிக்ஸடாக இருக்கும். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கூடாரங்கள் எல்லாம் ஒரே பக்கத்தில் அமைச்சு பின்னாடி ஒரு குழி மாதிரி சின்னதாக தோண்டி அதில் ஃபுல்லாக விறகுகளை கொட்டி நெருப்பு போட்டு இது பண்ணி பின்னாடி பேக் சைட்லேருந்து வராத மாதிரி பண்ணிவிட்டு அது சொல்கிறாரு. அப்புறம் காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பீச் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதான் சொல்கிறாங்களா, என்னை கொல்றது நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் பிளானில் இருக்கீங்க, நான் உங்கள் பேச்சு கட்டுப்பட மாட்டேன், ஓகே சொல்கிறேன், என் பேச்சை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, என்னிடம் நியாயமாக நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், அநியாயமாக நடப்பது என்று முடிவு செய்தால் உங்கள் விருப்பம் போல் என்னிடம் நடந்து கொள்ளுங்கள், எனக்கு சிறிதளவும் அவகாசம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு. அப்புறம் தொடர்ந்து பேசுகிறார், என்னுடைய குடும்பத்தை சற்று கவனித்து பாருங்கள் சொல்கிறார், என் ஃபேமிலி யாருன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பிறகு உங்கள் உள்ளத்தை கேள்வி கேட்டு பாருங்கள், என்னை கொல்வதும் என்னுடைய மானத்தோடு விளையாடுவதும் உங்களுக்கு ஹலாலானதா என்று யோசித்து பாருங்கள், நான் உங்கள் நபியின் பேரன் இல்லையா, நபி அவர்களின் மகளின் மகன் இல்லையா, முதலில் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனின் மகன் இல்லையா, அலினுடைய பையன் இல்லையாங்கிற,
என்னுடைய அப்பாவின் சித்தப்பா ஹம்சா சுஹதாக்களின் தலைவர் இல்லையா? என்னுடைய பெரியப்பா ஜாஃபர் சொர்க்கத்தில் ரெக்கை பொருத்தப்பட்டவர் இல்லையா? என்னையும் என் அண்ணன் ஹசன் அவர்களையும் பார்த்து சொர்க்கத்தின் இளைஞர்களின் தலைவர்கள் என்று கூறியதை நீங்கள் அறியவில்லையா? இதெல்லாம் நான் பொய்யாக சொல்லவில்லை. நான் பொய் பேசுபவனை இறைவன் வெறுக்கிறான் என்பதை நான் அறிவேன். இதற்கு முன் நான் ஒருபோதும் பொய் பேசியதில்லை. நான் சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் ஊரில் இருக்கும் அபூ சயீத் அல் குத்ரியிடமோ, அனஸ் பின் மாலிக் அவர்களிடமோ, ஜயித் பின் அர்கம் போன்றவர்களிடமோ கேட்டு பாருங்கள். நான் சொன்னவற்றை அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். இதன் பின்னரும் ஏன் என் ரத்தத்தை ஓட்டு முடிவில் உறுதியாக இருக்கிறீர்கள்? நாங்கள் மட்டும் கிப்லா அப்படின்னு அவர் சொல்றார். அது சொன்ன உடனே இவன் கிண்டல் பண்றானுங்க எதிர் டீம். நாங்கள் மட்டும் என்ன கிப்லா விட்டுட்டு வேற திசையிலே தொழுகிறோம், இவர் ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சிம்புரு சொல்றான். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு? எப்போ சண்டை ஸ்டார்ட் பண்ணலாம்? இதை பேசுறது விட்டுட்டு அதை விட்டுட்டு இது பண்றாரு. அப்போ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹபீப் பின் மசாயிர் சொல்றாரு, நீ சொல்வது உண்மைதான், அவர் சொல்றது உனக்கு புரியலைங்கிற உண்மைதான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு உள்ளத்தில் முத்திரை வச்சிருக்கும் போது உனக்கெல்லாம் புரியாம தான் போங்கிற. அப்போ அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுறீங்க, எல்லாம் வளர்றீங்க அதுதான் சொல்கிறேன். அது உங்களுக்கு என்ன டேஞ்சர்? நம்ம பேசுறது வளரதா தெரிஞ்சதுன்னா அது சொல்கிறேன், உள்ளத்தில் கொஞ்சமாக அந்த இன்னும் உயிரோட வச்சுருந்தீங்கன்னா உள்ளத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் போய் டச் ஆச்சுன்னா உழுக்கும். அதே பிணம் செத்து பாட்ட டெட் பாடி பேட் ஸ்மெல்ல வந்துட்டு இருந்துச்சுன்னா அங்கேருந்து என்னத்தை போய் கேட்கும், ஒரு செய்தியும் காதிலே உழுவாது. அப்போ அதில் அவர் சொல்கிறாரு, சொல்லிட்டு இது எதுக்காக, நான் உங்கள் நபியின் பேரன் என்பதில் கூடவா உங்களுக்கு சந்தேகம்? வல்லாஹி கிழக்கில் இருந்து மேற்கு வரை என்னை விட வேறு யாரும் உங்கள் நபிக்கு பேரன் இல்லை. அது இல்லாமல் என் குற்றம் தான் என்ன? சரி, நான் அந்தஸ்து என்னங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டேன். என் குற்றம் என்ன சொல்லுங்க. நான் உங்களில் யாரையாவது கொன்றிருக்கேனா? யாரையாவது நீரில் மூழ்கடித்தேனா? அல்லது ஒரு காயமாவது ஏற்படுத்தினேனா? என் குற்றத்திற்கான பழியை எந்த குற்றத்திற்கான பழியை என்னிடம் வாங்கப் போகிறீர்கள் என்று கூற யாருமே பதில் பேசவில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, என்னை இங்கிருந்து போக விடுங்கள், நான் விரும்பும் ஏதோ ஒரு இடத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்று கூற அது சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் இவர்கள் உங்கள் உறவினர்கள் தானே? அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, யசீது உங்கள் உறவினர் தானே, யசீதின் முன் ஏன் நீங்கள் தலை சாய்க்க மறுக்கிறீர்கள் என்று கூற, வல்லாஹி இழிவடைந்த நிலையில் நான் இவர்களின் கையில் என் கையை கொடுக்க மாட்டேன், அடிமைகள் போல் கட்டுப்பட்டு நடக்கவும் மாட்டேன், மறுமையை நம்பாத அநியாயக்கார அடக்குமுறை செய்யும் பாவியிடம் இருந்து நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறி உக்பா பின் சம்மான் அவர்களை கூப்பிட்டு, அவரு அந்த ஸ்பாட்டில் இருக்கிறார், அவரை கூப்பிட்டு ஒட்டகத்தை கட்டி போட சொல்லி குதிரை வர. இதில் வரும்போது ஒட்டகத்தில் வர, நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன், சண்டைக்கு வரல, அதை ஹுஜ்ஜத்தை டிக்ளேர் பண்ணுறாரு. என்னை விட்டீங்கன்னா நான் அப்படியே போவேன், நான் பாட்டுக்கு என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் உங்களுக்கு எதாவது வந்தேனா, ஏதாவது பேசினேனா, ஏதாவது பண்ணேன், என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போது இது என்ன அவர் ப்ரூஃப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிங்கிறது எப்போ அந்தஸ்து இழந்துச்சுன்னா முஆவியா காலத்திலே இழந்துருச்சு. படிப்படியாக இது டோட்டல் 0 லெவலுக்கு இது வந்துருச்சு. எப்பயுமே பாருங்கள், ஒரு தலைவர் இருப்பார், ஒரு கொள்கையை கொண்டு வருவார், அந்த தலைவருடைய அந்த கொள்கையை விட்டுருவாங்க, அந்த தலைவரை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்பாங்க. பெரியாரை விட்டுருவாங்க, அந்த கொள்கையை விட்டுருவாங்க, பெரியார் மட்டும் வச்சுட்டே இருப்பாங்க. அவர் என்ன பேசினார்லாம் தெரியும், ஆனால் அந்த பெரியாரை இழிவுபடுத்தவே மாட்டாங்க. அந்த சிம்பலிசம் இருக்கும் பாரு, அந்த சிம்பலிசமை விட மாட்டாங்க. அந்த சிம்பலிசமை கூட மதிக்காம போயிட்டாங்கன்னா ஆக கேடு கெட்டதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ரசூல் குரானை ஃபாலோ பண்ண மாட்டான், ஆனால் குரானை மதிப்பான். புரியுதா? குரான் இப்படி தான் வச்சிருப்பான். குரானை லெஃப்டில் வாங்க மாட்டான். குரானை 2 கையில் தான் பிடிப்பான், ஒழுங்கு செஞ்சு தான் இருப்பான். சுத்தம் இல்லை, பாத்ரூம் போயிட்டு வந்தா ஐயோ தொடமாட்டோம்மா, இந்த வேலையெல்லாம் செய்வான், ஆனால் குரான் ஃபாலோவே பண்ண மாட்டான். புரியுதா இல்லையா? அப்போ குரானை தூக்கி இப்படி கீழே போடுறான், காலில் போட்டு மிதிக்கிறான்னா அது ஆக கேடு கட்ட ஜன்மன்னு அர்த்தம். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன புரியுறாங்கன்னா, ஏற்கனவே இவங்ககிட்ட இஸ்லாமிக் வேல்யூஸ்லாம் படிப்படியாக தாழ்ந்துட்டே வந்துச்சு, இவங்ககிட்ட அந்த குறைஞ்சபட்ச நேர்மை மோதியாளர்கிட்ட இருந்துச்சுல்ல, அந்த ஒரு சிம்பலிசமாவது தூக்கி பிடிக்கிற கொள்கையெல்லாம் அவரே விட்டுட்டார். கொள்கை இல்லாமல் வெறும் சடங்கு இஸ்லாம் இருந்துச்சுல, அதுவும் டேமேஜ் ஆகிருச்சு. நபியோட ஃபேமிலிக்கே வேல்யூ இல்லைன்னா அப்போ வேற அங்கே ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். இவன் யசீது சுப்ஹானல்லாஹ் நபியோடைய ஃபேமிலி மட்டும் இல்லை, மஸ்ஜித் 2 ஹரம்களையும் நாசம் பண்ணவன். ஆனால் இந்த கேடு கட்டவனை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வரலாற்றில் ஆளே கிடையாது. சரியான பரிசு உங்களுக்கு எல்லா இடத்துல கிடைக்க போகுது இன்ஷா அல்லாஹ். நீங்களும் எதிர்பாருங்க, நானும் எதிர்பார்க்கறேன். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சாதாரண வேலையை நீங்கள் செய்யலப்பா, ரொம்ப பெரிய ஆட்கள் நீங்கள். 3மே புனித சின்னங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். இன்றைக்கி நினச்சி பாருங்க, இன்றைக்கி நீங்கள் மஸ்ஜித் நபிக்கு போய் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள ஃபேமிலி அடித்து துரத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அங்கே தான் இருந்துச்சு, வெறும் ஆயிஷா வீடு மட்டும் இல்லை, ஹுஜ்ராத் அறைகள் குரானில் வருதுல்ல, ஹுஜ்ராத். அந்த ஹுஜ்ராத் எங்கே? பள்ளிவாசல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறங்கிற பேரில் அடித்து துரத்திருக்கிறானுங்க இவனுங்க தான், பனு உமையாக்கள். ஏன்னா வர்றவங்க ஜியாரத்துக்கு வர்றவங்களாம் அந்த ஃபேமிலியை மரியாதை பண்ணுறாங்க. இதனோட வம்பா இருக்குது, நம்ம எவ்வளோதான் மிம்பரில் வச்சு திட்டினாலும் இங்கே வர்றவன் மதிப்பு கொடுக்குறானே ரசூலோட ஃபேமிலின்ட்டு, இனிமேல் உங்களை இந்த ஊரில் பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லி அடித்து வரட்டுறேன். இப்படியாப்பட்ட கேடு கட்டவர்கள் எங்கேயாவது இவர்களுக்கு சப்போர்ட் யாராவது பண்ணுவாங்களா? இந்த அநியாயம் இவங்க பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த புனித சின்னங்களை கூட மதிக்க முடியாத அந்த ஒரு நிலையில் கொண்டு போய் அவங்கள கொண்டு போயிட்டாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம்னு பார்த்தீங்கன்னா 42வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்த தன் அடியார்களுக்கு இதை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான்.
அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பணிக்காக உங்களிடம் இருந்து எந்த கூலியையும் கேட்கவில்லை. ரசூலா இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க, அதற்காக மிகப்பெரிய தியாகங்களை பண்ணாங்க, உழைப்பு செலுத்தினேன், எந்த கூலியும் நான் கேட்கவில்லை. ஆயினும் உறவினர்கள் மீது அன்பு காட்டுவதை கண்டிப்பாக நான் விரும்புகிறேன். என் உறவினருங்கிற அந்த முறையில் அதையாவது கவனத்தில் எடுத்துக்கிறேன். அதாவது இதுக்கு பல அர்த்தம். ஒன்று, அபூஜஹில் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சரி நான் கொண்டு வந்த கொள்கை பிடிக்கலையா, சரி அதெல்லாம் விடுங்க, ரெண்டாவது பட்சம் நான் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் தானே, குறைஷிகளில் ஒருத்தன் தானே, அந்த ஒரு மரியாதையாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே நம்மகிட்ட என்ன, நான் உங்களுக்கு தீன் கொடுத்து வந்து இவ்வளோ உபகாரம் செஞ்சுருக்கேன்ல, என் ஃபேமிலிக்கிட்டே அது நல்ல முறையில் நடந்துக்குங்க, குறைந்தபட்சம் ரிக்குவயர்மெண்ட்டு. இதுதான் வந்து இது ரெண்டுமே இதில் அடக்கம். அப்போ இதுவும் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பால் படுத்தப்பட்டுச்சு. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இது பார்த்தீங்கன்னா ஹதீஸில் நிறைய இருக்குது. இப்னு அப்பாஸ் அலியனோ கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள், அவனின் உபகாரம் உங்கள் மீது உள்ளது. அல்லாஹ்வை நேசிப்பதால் என்னையும் நேசியுங்கள், என்னை நேசிப்பதால் என்னுடைய குடும்பத்தாரையும் நேசியுங்கள் என்று கூறினார். இது வந்து திர்மிதியில் 3789. அப்போ ரசூல்லாவை நேசிக்கிறது கடமை, ரசூல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கிறது நம்ம மேலே கடமை. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவித்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பாதுகாத்து வாருங்கள், அவர்களுக்கு துன்பம் தராதீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அதே மாதிரி இது புகாரியில் 3751, இன்னொரு இடத்துல ஹாக்கிம்ல 4777 நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு தோளில் ஹசனையும் ஒரு தோளில் ஹுசைனையும் சுமந்தவாறு மாறி மாறி இவர்கள் இருவரையும் முத்தமிட்டவாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த இருவரையும் விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட, ஆம், யார் இந்த இருவரையும் விரும்பினார்களோ அவர் என்னை விரும்பியவர் ஆவார், யார் இந்த இருவரையும் வெறுத்தாரோ அவர் என்னை வெறுத்தவர் ஆவார் என்று கூறினார்கள். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நபிகளுடைய ஃபேமிலியை வந்து நாம் கண்டிப்பாக நேசிச்சே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல பாருங்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அஹ்லே பைத்களான எங்களை யார் வெறுத்தாரோ அவரை அல்லாஹ் கண்டிப்பாக நரகில் நுழைய செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நரகத்துக்கு போவாங்க. இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா ரசூலா அப்துல்லா வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி வராங்க, அப்துல் முத்தலிபுடைய அந்த ஃபேமிலி வரும்போது கன்னத்தை தடவி கொடுக்குறாங்க. ரசூலா சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்விடம் நான் உங்களுக்காக 3 பிரார்த்தனைகளை கேட்டிருக்கிறேன். உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைக்கவும், உங்களில் வழி தவறியவர்களுக்கு நேர்வழி காட்டவும், உங்கள் மூலமாக அறியாத மக்களுக்கு நேர்வழி காட்டவும், உங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆக்கவும், இரக்கமுடையவர்களாக ஆக்கவும் பிரார்த்தனை செய்தேன். அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதர் நோன்பு வைத்த நிலையில் ஹஜ்ருல் அஸ்வத் மற்றும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையில் நின்று தொழுபவராகவும் இருந்து கொண்டு அஹ்லே பைத்தை வெறுப்பவராக இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் அவர் நரகத்தில் புகுத்தப்படுவார். மகாமே இப்ராஹிமும் ஹஜ்ரல் அஸ்வத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு நீங்கள் தொழுவுறீங்க, அந்த நிலையில் இருந்தால் கூட உங்களுடைய உள்ளத்தில் என்னுடைய குடும்பத்துடைய வெறுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இத்தனை விஷயங்கள் எல்லாமே உங்கள் காற்றுல விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க என்ன பண்ணுறாங்க, போருக்கு வராங்க. அப்போ போருக்கு வரும்போது இப்போ இந்த உபதேசம் இவங்க பண்ணுறாங்க இல்லையா, ஹுசைன் ரலியல்லாஹு இதை கேட்ட உடனே அவர் வந்தார்ல ஃபஸ்ட்டு 1000 பேர் கூட்டிகிட்டு, அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு இது போர் நடக்க போகுது, இந்த சுச்சுவேஷனில் இனி நான் இவங்க கூட நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக உமர் பின் சாத் அவங்ககிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவர் அப்படியே அந்த ஹேண்டில் ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் உன்னை அவர் கேட்குறாரு, ஏன் நீ சண்டை போட போறியா அப்படின்னு கேட்குறாரு உமர் பின் சாத் கிட்ட. அவர் கேட்டார், ஆமாம் நம்ம சண்டை தான் போட போகிறோம், நாளைக்கு பாரு தலைகள்லாம் தெறிக்க போகுது அப்படிங்கிறார். அப்போ அவர் சொன்ன உடனே அவர் கை நடுங்குது. கை நடுங்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, நேராக அப்படியே அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக ஹுசைன் ரலியல்லாஹு போயிடுறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு போய் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரின் மகனே, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களை வந்து சும்மா என்னை முற்றுகிட சும்மா உங்களை ஃபாலோ பண்ண மட்டும்தான் சொன்னாங்க, நான் அதுக்கு வந்தேன், இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் ஷஹீதாவேன், இன்றைக்கி உங்களை கேடயமாக நின்று உங்களுக்காக நான் சண்டை போட்டு நான் ஷஹீதாக போகிறேன், இதுக்கு எனக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டோன்னே கேட்குறவன் பேர் என்னங்கிற ஹுர்ருன்னா விடுதலைன்னு அர்த்தம். ஹுர்ருன்னா விடுதலைன்னு அர்த்தம். சொல்கிறார், இன்றைக்கி தான் உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நீ விடுதலை ஆகியிருக்க, இன்றைக்கி தான் உனக்கு விடுதலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ உலகத்திலும் மறுமையிலும் விடுதலை அடைந்தவன் ஆகாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு ஆள் அந்த இடத்துல அப்துல்லா பின் உமைர் அப்படிங்கிறவர், அவரும் அந்த இடத்துல அவர் முகாம் போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கார். அவர் ரொம்ப நாள் ஆசை, எதிரிகளோட முஷ்ரிக்குகளோட அவங்க ஜிஹாதுக்கு போகணும், அவங்கள எதிர்த்து சண்டை போடணுன்ட்டு. அப்புறம் அவருக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஹுசைன் வந்து அந்த இடத்துல சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இதை விட சிறந்த ஜிஹாத் வேறு எதுவுமே கிடையாது, நான் வந்து ஹுசைனுக்கு ஆதரவாக போக போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு நேராக போய் அவங்க ஒய்ஃபை கொண்டு போய் பெண்களுடைய அந்த பகுதியில் விட்டுட்டு, நீ பெண்களுக்கு பாதுகாப்பாக இரு, நான் ஹுசைன் கூட போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறார். அப்புறம் அவங்க வந்த உடனே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. காலையில் தொழுகை முடிச்சுட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே முபாசிரத்து, அந்த 1-to-1 ஃபைட் நடக்குது இல்லை, அந்த 1-to-1 ஃபைட்டு பயங்கரமாக நடக்குது. அப்போ அந்த 1-to-1 ஃபைட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால் மோத முடியல, யாருனால, எசீதுடைய படைகள்னால மோத முடியும். ஒரு ஆள் வந்தால் ஒரு ஆள் கேரண்டியாக அடிச்சு விட்றாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அம்ரு பின் ஹஜ்ஜாஜுங்கிறவன், மடையர்களா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, அவங்க உயிரை கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட போய் 1-to-1 சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, இதை முதல்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு டைரக்ட் ஃபைட்டுக்கு வாங்க, அப்போ தான் அவங்கள வந்து அழிக்க முடியும் அப்படின்ன உடனே ஒவ்வொருத்தராக வர்றார்.
அதில் முஸ்லிம் பின் அவுசஜா அப்படிங்கிறவர் அவர் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்படும் போது தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு தன்னுடைய அந்த நெருங்கியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஹுசைன் அவங்களை காமிச்சு, இவருக்கு முன்னாடி நீ சாகணும். அவர் அட்வைஸ் அதுதான், இவர் நீ உயிரோடு இருக்கும்போது இவர் செத்துறக்கூடாது, இவருக்கு முன்னாடி நீ சாகணும், இது என்னுடைய வசியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரணிக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் அந்த வந்தவரில் அவரும் மரணிக்கிறாரு. எல்லாம் மரணிச்சு ஒவ்வொருத்தராக ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெட்டப்பட்டுட்டே வர்றாங்க. வெட்டப்பட தொழுகை நேரம் வருது. தொழுகை நேரம் வரும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ தொழுகைக்காக கேப் விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ கேட்டவொன்னே அவன் என்ன சொல்கிறான், தொழுகை வந்து உங்களுக்கு ஏற்கவே படாது அப்படிங்கிறான். என்ன நீங்கள் தொழுகைக்கு வந்து யார் ஹுசேனை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அமீரை விட்டவர்கள், உங்களுடைய தொழுகை என்ன தெனாவட்டம் உங்களுக்குலாம் இருக்கு பாரு. அது சொன்ன உடனே அவன் சொல்கிறாரு, அவர் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, முட்டாளே, நபியுடைய மகனின் தொழுகை ஏற்கப்படாது என்று கூறுகிறாயா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு ஒரு அடி அடிக்கிறாரு. அவன் தெரிச்சு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் தொழுகைக்கு கேப் விடப்பட்டு தொழுவாங்க சொல்லலைங்க. இதுக்கெல்லாம் ஒரு கொலையும் இருக்காது. இது என்ன இஸ்லாம் இது? நபியுடைய பேரன்களை வந்து ஃபேமிலியை வந்து அறுத்துட்டு அங்கே அத்தையத்தில் உட்காந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின், இதுதான் இன்னைக்கு இவங்க காட்டுற இஸ்லாம். வஹாபிசம் இஸ்லாம் இருக்குல்ல, இதுதான் இந்த இஸ்லாம் தான். ரசூல்லாவுடைய ஃபேமிலியை போட்டு டேமேஜ் பண்ணிட்டு இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த சலவாத்தை இப்போ ரசூல்லா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நீங்கள் சலவாத் சொல்லுங்க, காரி துப்புவாங்க மலக்குகள், அங்கேயே துப்பிட்டு போவாங்க. ஹுசைனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுங்க, பேசிட்டு வெக்கம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை உட்காந்து நீங்கள் சலவாத் சொல்லுங்க, எல்லா இடத்துல உங்களுக்கு அந்த சலவாத்து கூலி வேற கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமாக ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர் கொல்லப்படுறார். கொல்றவங்க அவர் சொல்கிறார், ஏன் அழுவுறீங்க அப்படின்னோடனே ஹுசைன் சொல்கிறாங்க, ஏன் அழுவுறீங்க, அழுவாதீங்க, வல்லாஹி இன்னும் சிறிது நேரம் தான் உள்ளது, விரைவில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர் சொல்கிறாங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷம் அல்லாட்ட போய் ட்ராவல் பண்ணி போக போகிறீங்க. எனக்காக வருத்தப்படும் உங்களுக்கு இதற்கான கூலி கிடைக்கும், நல்லவர்களுக்கு தான் நன்மை சம்பாதிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று ஆறுதல் கூறினார். அதான் சொல்கிறேன், ஹுசைனை பற்றி பேசுறது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஹுசைனை தொட்டா பிரச்சனை அது ஒரு பெரிய பாக்கியம். ஹுசைன் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தெரியும். அப்புறம் அவர் சொல்கிறாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹன்சலா இப்னு சாத் அப்படிங்கிறவங்க, அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய சமுதாயமே ஹுசைன் அலி அவர்களை கொன்று அல்லாவின் வேதனைக்கு ஆளாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, ஹுசைன் அலி சொல்கிறாங்க, இவர்கள் எப்போது சத்தியத்தை நிராகரித்தார்களோ அப்போதே இவர்கள் வேதனைக்கு தகுதியுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இன்று தமது சகோதரர்களின் ரத்தத்தை ஓட்டி தமது வழிகேட்டை அதிகப்படுத்தி கொண்டார்கள். இவங்க அப்போவே நரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதை வந்து சும்மா இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை சந்திக்க அனுமதி தருகிறீர்களா. அப்புறம் அவர் வந்து ஷஹீதாவது அனுமதி எப்படி கேட்குறாரு பாருங்க, நானும் என்னுடைய சகோதரர்கள் கூட போட்டா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், வானம் பூமி மிக பெரியதான அந்த உலகத்திற்கு செல்ல நான் அனுமதி அளிக்கிறேன், புறப்படுங்கன்ற. இவங்கெல்லாம் அப்படியே என்னமோ வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மரணிக்கிறது அவ்வளோ கேஷுவலாக எடுத்துகிட்டு அப்படி போகிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க யா அபு அப்துல்லா, அல்லாஹ் உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார் மீதும் அருள் புரியட்டும், எனக்கும் மறுமையில் உங்களுடன் இருக்கும் பாக்கியத்தை தரட்டும் என்ற கூற ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆமீன் அப்படிங்கிறார். அதே மாதிரி அடுத்ததா ஆபிஸ் பின் அபி ஷுபைப் அப்படிங்கிறவர், இவரும் வந்து உபாசிரத்துக்கு வர்றாரு, வந்து சவால் விடுறாரு. இவர்கிட்ட சண்டை போட முடியல. சண்டை போட முடியாத பட்சத்தில் கடைசி என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கவசம்லாம் கழட்டிடுறாரு. கல்லில் எடா அடிக்கிறீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கவசம்லாம் கழட்டிட்டு அப்போயே வாள் எடுத்துகிட்டு போகிறாரு. 200 பேர் ஓடுறாங்க. இறுதியாக அந்த கல்லடிப்பட்டு அதனால் சோர்ந்து போய் அவருடைய தனையை தனியாக வெட்டி கொட்டுறாங்க. அதே மாதிரி அலி அக்பர், இவர் அபு தாலிப் அவங்களுடைய அந்த வாரிசுகளில் ஒருத்தர், அவர் தான் ஷஹீத் ஆகிறார். அவர் ஷஹீத் ஆனோடனே அவரை என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தரம் இப்படி ஷஹீத் ஆக இவர் என்ன பண்ணுறாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அந்த தலையும் அந்த உடம்பையும் எடுத்துகிட்டு போய் கூடாரத்தில் வரிசையாக படுக்க வைக்கிறார். படுக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உடலையும் கொண்டு போய் கூடாரத்தில் வெளியே வைக்க வேண்டியது. அதே மாதிரி காசிம் பின் ஹசன், இவருக்கு 14 வயசு, இவரையும் வந்து அப்படியே அந்த அறிவிக்கிறாங்க செய்தியை, ஒரு நிலவு துண்டு ஒன்று கைகளில் வந்து வாழை வச்சுக்கிட்டு வந்தது, ஒரு நிலா துண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அவங்க வந்துட்டு இந்த சிறுவனை வந்து அவர் வர்றாரு, அந்த குழந்தை அப்படியே வெளியே வருது. வந்தவொடனே ஒருத்தன் சொல்கிறான், அம்ரு பின் சயீதுங்கிறவன், இந்த சிறுவனை நான் கண்டிப்பாக கொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் தலையில் வாளை வச்சு அடித்தான். அந்த அடைச்சோடனே சித்தப்பான்னு ஓங்கி கத்த அந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு நேரம் அவர் வெறுக்குன்னு ஓடி வர்றார். ஹுசைன் மேலே மட்டும் கை வைக்கல, யாருமே வைக்கிறது எல்லாருக்கும் பயம், ஏன்னா வச்சா மிகப்பெரிய பாவம், இவரை கொண்டா பாவங்கிறத ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த குழந்தை கொல்லப்படுது. இப்போ அதில் சொல்கிறார், இந்த குழந்தை நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் இந்த கொலை பற்றி விசாரிக்கப்படும் போது இவனின் சித்தப்பாகியா எனக்கு என்ன பதில் சொல்வீர்கள் என்று கூறி சிறுவனை தனது மகன் அலி அக்பர் மற்றும் அஹ்ல பைத்களின் வரிசையில் வைக்கிறார். மறுபடியும் கொண்டு போய் அந்த லைனாக அடிக்க வைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்புறம் இன்னொரு குழந்தை அப்துல்லா பின் ஹசன் ரலியல்லாஹுடைய குழந்தை, அந்த குழந்தையும் கொல்லப்படுது. இதுதான் இவர் கேட்பார், யார், மௌலானா மௌதூதி, இது போராடா, ஆனால் முட்டாள்களா இது போராடா அப்படிம்பார். இது என்ன போர் இது, குழந்தைகள் கொல்லப்படுது, பெண்கள் கொல்லப்படுறாங்க, இது என்ன போர் இது, ஒரு கணக்கு இல்லை. சரி கிளர்ச்சியே செஞ்சதாக இருக்கட்டும், கிளர்ச்சிக்கு தான் நடவடிக்கை. ஒரு மனசாட்சி இருக்கிறவன் ஏற்றுக்குவானா, இது என்ன விஷயம்னா இந்த ஃபேமிலி இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. அது சொல்கிறார். இதை எடுத்துக்கணுன்னா என்ன பண்ணுறாரு, இவர் இந்த குழந்தை ஹுசைனுடைய
ஹுசைன் அலியுடைய குழந்தைகளும் கொல்லப்படுது, ஹசன் அலியுடைய குழந்தை கொல்லப்படுது. உடனே அந்த ரத்தத்தை எடுத்து வானத்துக்கு போடுறாரு, இறைவா எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இதை விட சிறந்த வாழ்வை எங்களுக்கு தா, இந்த பாவிகளிடம் எங்கள் சார்பாக பழிவாங்க என்று சொல்கிறார். இந்த பாவிகளை விடாத பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு குழந்தை வருது. அதே மாதிரி ஜைனப் அவனுக்கு பிடிக்க போகிறாங்க. அந்த குழந்தையும் அதையும் ஒருத்தன் வெட்டி வீசுறான். அது வந்தவொடனே அவர் சொல்கிறார், என் சகோதரன் ஈரக்கொலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சோதனையில் பொறுமையாக இரு. அது சொல்கிறார், இது சோதனை, இது பொறுமையாக இரு, இது நன்மையாக கருது. அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் உன் முன்னோர்களுடன் உன்னை சேர்த்து வைப்பான். அங்கே ரசூல்லா இருப்பாங்க, அலி, ஹம்சா இவங்கெல்லாம் இருப்பாங்க. நீ போய் பார்ப்ப, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோ. கடைசியாக அவரை மட்டும் தொல்லை யாருமே. இது இங்கே நடந்துகிட்டே இருக்கு. இறுதியில் அப்புறம் கடைசியாக ஒவ்வொரு குழந்தையா குடிக்க கடைசியாக அவர் வந்து தண்ணி தாகம் தான் சொல்கிற 3 நாளாக தண்ணி குடிக்கல. யார்? ஹுசைன் அலியும் குடிக்கல, குழந்தைகளும் குடிக்கல, யாருமே குடிக்கல. அதுதான் ஒரு சம்பவத்தில் ரசூலா பண்ணுவாங்க. ஹுசைன் அலி குழந்தையா இருப்பாங்க, தாகம்னு ரசூலா துடிச்சிருவாங்க, ஆட்ட தண்ணீர் குடும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியும். தண்ணி கொடுங்கம்பாங்க. அந்த ஐஸ்லாம் இருக்குது தனியாக சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்க ஹுசைனுக்கு தண்ணி வேணுமாம்மா அப்படிம்பா. தண்ணி அப்புறம் கடைசியாக போவார் ஃபுராத்துக்கு, தண்ணி குடிக்க போவார். அம்பு அடிப்பானுங்க, அம்பு அடித்தா இங்கே வரும். அந்த ரத்தத்தை எடுத்து வானத்தை நோக்கி இப்படி கொடுப்பார். இந்த ஷஹாதத்தால் அந்த குர்பானியோடைய இது பிராணியில் தொடுவோம்ல, அது கொடுத்துட்டு கிலாஃபத்துக்காக கொடுக்குறோம், மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. மன்னராட்சி எது கிலாஃபத்து, அவ்வளோதான். வேறெல்லாம் எதுவும் பெரிய பர்பஸ்லாம் கிடையாது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன் யசீதுடைய நியமனம் செல்லுமா, இதெல்லாம் அது பின்னாடி தான் கிளறுவோம். அந்த 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 சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கிறதுக்காக அவர் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் கடைசியாக சொல்கிறார், இவர்களில் ஒருவரையும் அல்லாஹ் நீ விட்டு வைக்காத. பின்னாடி பழி வாங்கப்பட்டுச்சு, இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வாரம் பார்ப்போம். இதை எப்படி பழி வாங்கினாங்க. ஒருத்தனும் உயிரோடு இல்லை. இந்த 4000 பேரும் அவுட்டு, ஒருத்தனையும் வந்து விடலை. பின்னாடி ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ஆள் இருக்கிறார். அவர் ஆள் மோசமான ஆள் தான், ஆனால் செஞ்ச வேலை சூப்பரான வேலை. இது இங்கே நடந்துட்டு இருக்கும்போதே கர்பலாவில் இது நடந்துட்டு இருக்கும்போதே அப்பாஸ் அலியானோட இப்னு அப்பாஸ் அலியானுடைய கனவுல ரசூலா வராங்க. இப்னு அப்பாஸ் அலியான் சொல்கிறாங்க, ஒரு நாள் மதிய வேளையில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். மத்தியான டைமு கனவுல பார்க்குறேன். ரசூல்லா தலை அலங்கோலமாக காணப்பட்டது, முகம் புழுதி பணிந்து காணப்பட்டது. இரு கரங்களில் ஒரு குடுவை இருந்தது, அதில் ரத்தம் நிறைந்திருந்தது. ரசூல்லா மூஞ்செல்லாம் அலங்கோலமாக இருக்குது, மூஞ்செல்லாம் மண்ணாக இருக்குது, ஒரே புழுதியாக இருக்குது. கையில் ஒரு குடுவை வச்சுருக்காங்க. இவர் கேட்குறேன், அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன கோலம் இது நான் என்று இது கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஹுசைன் மற்றும் அவனுடைய தோழர்களின் ரத்தமாகும், இன்று காலை முதல் இதை நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். இதாவது இது கனவுல வந்ததுன்னு நினைக்கக்கூடாது. சஹாபாக்கள் கனவுல ரசூலா வந்தாங்கன்னா ரசூலாவுடைய கனவுல வந்தால் ரசூலா தான், அது வேற ஆள்லாம் கிடையாது. உங்கள் சலவாத்து மட்டும்தான் ரசூலாக எடுத்து காட்டப்படும். நீங்கள் என்ன கிழிச்சிங்கிற அதையும் சேர்த்து காட்டப்பட்டிருக்கு. நபிஸ்லாம் உங்கள் வண்டவாளமும் சேர்த்து தான் காட்டப்பட்டிருக்கு. வாங்க அவ்வளோ கோசல் வாங்க மீட் பண்ணுவோம், அங்கே வச்சு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் முட்டு கொடுத்தீங்க, வரலாற்றில் நீங்களாம் என்ன பண்ண, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இல்மை எதற்கு பயன்படுத்தினீங்க அல்லாஹ் உங்களுக்கு காமிப்போம். அதை சொல்கிறாங்களே, யார் அந்த தீமைக்கு துணை போனவங்க, நீங்களும் இங்கேயும் இருக்கீங்க. 2021 அந்த கூட்டம் இருக்குது, யசீதுடைய கூட்டம். அந்த கனவை கண்ட நாளை நான் குறித்து வைத்துக் கொண்டேன். யார்? இப்னு அப்பாஸ் அந்த எழுதி வச்சுக்கிறாங்க இந்த கனவு இந்த அன்னைக்கு. அதே நாளான மொஹர்ரம் 10ஆம் தேதி ஹுசைன் கொல்லப்பட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. அதே உம்மு சலமாவுடைய அந்த ஹதீஸ் சொன்னல, அந்த மண் எடுத்து அந்த குடுவையில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு, அந்த குடுவை மறுபடியும் ரத்தமாக மாறிச்சுங்கிறாங்க. அந்த மொஹர்ரம் 10ஆம் தேதி அது ரத்தமாக மாறிச்சு. ரசூலா அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்த மண், அது ரத்தமாக மாறிச்சு. அறிவுக்கு வேணால் உங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இதெல்லாம். இல்லை ரத்தம் எப்படி இங்கே வந்து அங்கே வந்து அதெல்லாம் உங்களுக்கு வரும். பயங்கரமாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்புறம் இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஜைனப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க உமர் பின் சாதை பார்த்து, ஏன்டா ஹுசைனை கொண்டுட்டீங்களே அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. உடனே யார்? இப்னு சாத் இருக்காங்க, அவள் தாடி நனையும் அளவுக்கு அழுதான் அப்படி. இதுவும் தவறில தான் இருக்குது. இத்தனையும் பண்ணிவிட்டு அழுகுறானவன். இது நல்லா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தனையும் கொண்டுட்டு அப்போ இவனும் நல்லவன், இப்படி உமர் பின் சாதும் நல்லவன், ஜியாதும் நல்லவன், யசீதும் நல்லவன். அல்லாஹ் அக்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக இப்படி அழுதுட்டு இப்போல்லாம் அடித்து முடிச்சுட்டு இப்போ அழுதுட்டு கடைசியாக என்ன பண்ணுறான் இவங்க கணக்குப்படி, இது அழுதெல்லாம் இல்லை சும்மா டாவு. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை துண்டித்து தனியாக எடுக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு ஃபஸ்ட்டு உயிரோடு தான் இருக்கிறார். உயிரோடு இருந்து அந்த அம்பு பட்ட நிலையில் தான் இருக்கிறார். உட்காந்து தலையை அறுக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது தலையை அறுக்கிறாங்க. அறுத்து அவர் போட்டிருந்த மேலாடை கீழாடை கலட்டுறாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கழட்டி நிர்வாணப்படுத்துகிறாங்க ஹுசைன் ரலியல்லாஹுடைய. அவருடைய உடலை யார் இழிவுபடுத்த போகிறீர்கள் என்று அறிவிப்பு செய்கிறாங்க. யார்? உமர் பின் சாத். அழுதானும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தலை தனியாக போச்சா இல்லையா? போச்சு. அப்போ இதுதான் நடந்திருக்கும். இப்படி தான் என்ன கூத்து இதெல்லாம்.
அவர் சொல்கிறாரு, அப்புறம் அறிவிப்பு செஞ்ச உடனே 10 பேர் கிளம்பி போகிறாங்க. 10 பேர் கிளம்பி போய் அந்த குதிரையை எடுத்து அந்த உடலை சல்லியாக ஆக்குறாங்க. ஆக்கி முன்னாடி எல்லாம் மிதித்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த தலை துண்டிக்கப்பட்டு எங்கே போகுது? கூஃபாவுக்கு போகுது. அதுக்கப்புறம் சிரியாவுக்கும் போகுது. கூஃபாவுக்கு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார், அலி ரலியல்லாஹு அவர்களின் மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்ட பின் அவர்களின் தலை உபைதுல்லா இப்னு ஜியாதிடம் கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டில் வைக்கப்பட்டது. உபைதுல்லா இப்னு ஜியாத் ஒரு குச்சியால் அதன் கண்ணிலும் மூக்கிலும் குத்தத் தொடங்கினான். மேலும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் அழகை குறித்து ஏதோ சொன்னான். அந்த ஏதோ என்ன சொன்னான் அப்படின்னா, என்ன அழகுங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சிங்கிறான். அவன் சொல்கிறான், அழகுங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கு போய் அழகுங்கிறாங்க அப்படிங்கிறான். அப்போ அனஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தாரிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் தோற்றத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக ஒப்பானவர்களாக இருந்தார்கள். அப்போ வஸ்மா எனும் வகை மூலிகையால் தம் தாடிக்கும் முடிக்கும் சாயமிட்டு, இதுதான் பிளாக் டை. இந்த வஸ்மாங்கிற அந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா என்ன கலர் வருதோ அது ஹலால். 58 வயசு, இந்த வயசில் பயன்படுத்தலாம். இது கருப்பு டை அடிச்சிருந்தேன். அது கருப்பு டை பற்றி இன்ஷால்லா அது டீட்டெயிலாக இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சைபர் ஆதாரம் இதுக்கு சொல்கிறேன். ஹுசைனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதே போதும். அது மேற்கொண்டு அந்த ஹதீஸ்க்கு அவங்களுக்கு குணமாக அது தவறான விளக்கங்கள் அது தனி. அது இன்ஷால்லா அவங்க ஹதீஸ் கொடுக்குற அந்த தவறான விளக்கங்கள் அதை நம்ம அந்த சொல்கிறாங்களே, அந்த பொட்டா சொர்க்கத்துடைய வாடையை முகர முடியாது, கருப்பு சாயம் இட்டு இருக்கிறது, அதெல்லாம் தவறான விளக்கங்கள் தான். நேரடியாக அடிச்சிருக்கிறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான. அந்த வஸ்மாங்கிறது அடிச்சிங்கன்னா கருப்பு தான் வரும். சஹீஹ் புகாரியில் 3748, திர்மிதியில் 3778. அப்புறம் இந்த பெண்கள் இருந்த கூடாரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் ஆண்கள்லாம் செத்துட்டாங்களா, இருந்த ஒரு அடிமை, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து உடம்பு சரியில்லை. அலி அஸ்கர், சின்ன அலி, அவர் பெரிய அலி, இவர் வந்து சின்ன அலி. அலி அக்பர், அலி அஸ்கர். அவர் சின்ன அலி வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, பெண்களுடைய அந்த முக்காடுகள் கூட உருவப்பட்டுச்சு. ஹிஜாப் இருக்குல்ல, ஹிஜாபெல்லாம் உருவப்பட்டு அவங்க வச்சுருந்தாங்க. பிறகு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் லைனாக சங்கிகளை கட்டி இழுத்துட்டு கூஃபாக்கு போகிறாங்க. அடிமை, அதாவது கனிமத்து. இவங்கெல்லாம் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி கனிமத்து. அது கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனசு வருதுன்னா இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுங்க. இங்கெல்லாம் கோட்ஸே இவங்களெல்லாம் பெரிய ஆளுப்பான். எல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு மேலே ஏன் எல்லாம் மோடி சாட்ட விட மாட்டான்? அப்போ ஏன் உங்களுக்கு அமெரிக்கா வராது? உங்களுக்கு ஏன் இஸ்ரேல் ரிவீட் வைக்காது? உங்களுக்கு ஏன் அங்கேருந்து எல்லாம் வந்து சாபங்களை இறக்க மாட்டான்? இந்த மாதிரி ஆட்கள் தான். அப்போ ஃபேமிலி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ கூடாரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அலி அஸ்கர் அவங்கள வந்து அவங்களையும் பிடிக்க வராங்க. யார்? ஷிம்ரு. அப்போ அவங்க வந்து ஜைனப் ரலியல்லாஹு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விடா, இந்த குழந்தையாவது விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. டோட்டலாக மொத்தம் அங்கே 72 பேர் கொல்லப்படுறாங்க. உமர் பின் சாத் தரப்புலேருந்து 83 பேர் கொல்லப்பட்டாங்க. இவர்களுக்கு இவன் அடக்கம் பண்ணி தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணிட்டான். யார்? உமர் பின் சாத். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுகை கூட நடத்தப்படல. இதெல்லாம் வரலாற்றெலாம் இவங்ககிட்டே கேளுங்க, நம்ம சிறந்தவர்கள்ட்ட. தொழுகை கூட இந்த உடல்களுக்கு யாருக்குமே நடக்கும். அலி ரலியல்லாஹு வந்து காரியாக்கள் கூட தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணேன். இந்த நல்ல ஆத்மாக்கள் யாருமே அந்த பாடி அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் இப்போ அங்கே மசார் கட்டியிருக்காங்கன்னு அதை பற்றி தெரியல. எல்லாம் அங்கே புகழ் ஏற்படுத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய, நீ பார்த்தீங்கன்னா எப்படி மஸ்ஜித் நபவியெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது கர்பலாவுடைய அந்த பள்ளிவாசல், ஹுசைனுடைய அந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இதுதான் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கொண்டு போவோம். இப்போ இதுதான் ஸ்டோரி சுருக்கமாக. ஹுசைன் ரலியல்லாஹு வந்து எதுக்காக கிளம்பி போனாங்க அப்படின்னா, அவங்க கிலாஃபத்துக்காக கொண்டு போகல. அவங்க வந்து தான் அடுத்த கலீஃபான்னு சொல்லி தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதற்காக அவங்க போகல. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தீனை மறுபடியும் ஹயாத்தாக்க பார்த்தாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டிலிருந்து தாருல் அர்கம்ம தொடங்க பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லா ஊர்கள்லையுமே நாடுகள்லையுமே இந்த பொசிஷன் தானே. இன்றைக்கி தீன் ரிவர்ஸில் போச்சா? ஒரு தடவை வந்துச்சா அன்றைக்கி மேலோங்க? அந்த பரக்கத்தை அப்படியே போச்சு தான், இனி வராது. மறுபடியும் அந்த ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் வந்தால் தான் பாசிபிள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்குறான். சும்மா இல்லை, அதுக்கப்புறம் வர்ற எல்லா சீர்திருத்தத்துலையுமே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் தான் தலைமை தாங்கிறாங்க. இந்த சையதுகள் வருவாங்க, சையத் குத்துபு, சையத் அபுல் அலா மௌதூதி, இவங்க எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த மிகப்பெரிய ஸ்காலர்ஸு எல்லாமே இந்த தீனுடைய மிகப்பெரிய ஹிக்மத்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தவங்களாம் இவங்க தான் இது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி மதீனாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த வீட்டில் கூட இருக்க விடலை. இவங்க இருந்தால் மஸ்ஜித் நபவியில் மக்களுடைய அந்த சிம்பத்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மஸ்ஜித் நபவியில் விரட்டினாங்க. பேர் என்ன தெரியுமா? பள்ளிவாசல் விரிவாக்கம். இதே கூத்து தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை இடித்து லைப்ரரி கட்டிட்டாங்க சவுதி கவர்மெண்ட். அலி ரலியல்லாஹு வீட்டை இடிச்சிட்டாங்க. ஷியாக்கள் வந்து பிதத் செய்கிறாங்களாம். நான் கேட்குறேன், காபா இடிச்சிருக்கேன், அதையும் தொட்டு தான் வணங்கிட்டு இருக்காங்க. அதை தொடராமல் இருக்காங்களா? அது மூட நம்பிக்கை எல்லாத்தையும் ஒழிச்சிருங்கன்றோம். சாஜுருல் அஸ்வத் எதுக்கு மகாம இப்ராஹிம் லொட்டுல் அசுக்கு எல்லாத்தையும் தூக்கிறீங்க. ஜம்சம் கிணறு இருந்துச்சு, அதையும் காணும். அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டு அது பைப் லைன் வச்சு என்னத்தையும் பண்ணிடுறாங்க. ஜம்சம் கிணறுக்கு பார்க்க முடியல. அலி ரலியல்லாஹு வீடு இல்லை, அபு தாலிப் வீடு இருந்துச்சு இல்லை, ரசூலா வாழ்ந்த வீடு பிறந்த வீடு இருந்துச்சு இல்லை, இப்போ வரைக்கும் பாதுகாத்து இருந்திருக்காங்க. 2000க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட அந்த வீடுகள்லாம் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள் இருந்திருக்கு. எனக்கு முன்னாடி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி போன ஹஜ்ஜுக்கு போன ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, அங்கே வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம், ரசூலுல்லாஹ்வுடைய வீடெல்லாம் பார்த்துருக்கோம். என்னன்னா அங்கே வந்து மரியாதை செய்கிறாங்களாம். அந்த இடத்துல வந்து துவா கேட்குறாங்க, இப்படி கை ஏந்துறாங்க. துவா என்ன, அங்கே கை ஏந்தக்கூடாதான், அது ஹராம் இல்லை. அங்கே துவா எங்கே ரசூலுல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க, அல்லாட்ட அவன் பதில் சொல்லிட்டு போகிறான்.
அது நினைவு சின்னம் இல்லை. அங்கே வர்றதே எதுக்கு? ரசூலாவுடைய அந்த பரக்கத்துகளை பார்க்கறது தானே. அங்கே ஒவ்வொரு இடத்துல போனால் இது ரசூலா நின்ன இடம், ரசூலா உட்காந்த இடம்னா ரசூலாவோட நமக்கு ஒரு முகப்பத் ஏற்படும். அது எல்லாத்தையும் அழிச்சுட்டு என்ன கரும அங்கே கேஎஃப்சியும் மெக்டானல்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம வர்றோம், நீ போட்டு வச்சிருக்கிற ஏசியும் அது எவனுக்கு வேணுங்கிறேன். எங்கேயாவது ஒரு முட்டாள் பழமையான சின்னங்கள் நவீனப்படுத்துவானா? அவனா தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிப்பானா? பழசாக இருந்தால் தாண்டா அதுக்கு மரியாதை. எங்கேயாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு டைல்ஸ் ஓட்டுவானா எவனாவது? அதெல்லாம் பழைய சின்னங்கள் பழமையாக இருந்தால் தான் அதை அவனும் நவீனப்படுத்தக்கூடாது. காபான்னு போனால் பழமை தான் ஞாபகம் வரணும், 5000 வருஷம் கட்டடம்னு ஞாபகம் வரணும். அதை விட்டு எல்லாம் நவீனப்படுத்துறங்க பேரில் இதே டெக்னிக் தான் இவங்களுக்கு. என்னென்னா அங்கே போனால் ரசூலா ஞாபகமோ இந்த ரசூலாவுடைய இந்த குடும்பத்தாருடைய ஞாபகமோ வரக்கூடாது. அதனால தான் இவங்க பண்ணுறாங்க. அங்கே போனீங்க முக்குக்கு முக்கு இவங்களுடைய முகரக்கட்டை தான் என்ன, இந்த ஆளுகளுடைய முகரக்கட்டையும் அவங்க போட்டு காபாவுடைய கிலாஃபில் கூட எழுதிருக்காங்க. இது வந்து என்னது என்ன அந்த மன்னர் வந்து அன்பளிப்பாக கொடுத்தது, அவன் வீட்டு காசு எடுத்து அவனுக்கு அன்பளிப்பு, அல்லாவுக்கு அன்பளிப்பு. நம்ம இங்கே ஒரு டியூப் லைட்டு போட்டு பள்ளிவாசலில் போட்டு இங்கே கொண்டு கொடுத்துருங்க, வாட்சில் ஒரு பேரை போட்டு கொடுத்துருங்க, ஷிர்குஞ்சி அப்படிம்பாங்க. அது என்னது? அப்புறம் அவங்க கிளாக் டவரில் இருக்கிற கிளாக்லேயே தொங்குது. என்னது கிளாக் டவரில் மின்னிட்டே இருக்கும் பேர், அதுக்கு பேர் கேளு. அந்த கிளாக் டவர் ஆமாம், அவர் பாட்டுக்கு ஹுசேன் செத்ததெல்லாம் வேறேன்னு வந்தார்னா அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? ஹுசேன் செத்ததெல்லாம் ஒரு நியூஸ்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க வந்தார்னா அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? ஜிப்ரீல் இஸ்லாம். ஸோ அது வரைக்குமான இன்ஷல்லா அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த யசீதுடைய தீமையான விஷயம் இருக்குது, அவனை பற்றிய சில முன்னறிப்பு ரசூலா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பற்றியான முன்னறிப்பு எல்லாம் இன்ஷல்லா ஒரு 2 கிளாஸில் கர்பலா கம்ப்ளீட் பண்ணுவோம். அது சும்மா கொஞ்சம் மன்னராட்சியில் நடந்த அந்த ஹைலைட்டான விஷயங்கள், கொடுமையான விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா தெரியும்ல பின்னாடி ஹுசேன் எதை தடுக்க பார்த்தார், பின்னாடி அது என்னவா போச்சு, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இவங்கெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தாங்களா, இருக்கிற நிம்மதியும் புட்டு போச்சா, இவங்க அந்த வாழ்க்கையில் எப்படி அனுபவிச்சாங்க, கடைசியாக யாஜூஜ் மாஜூஜ் விட்டு அல்ல ஒரு ரிவீட்டை கொடுத்தது முதற்கொண்டு எல்லாமே இருக்குல்ல, சும்மா கிடையாது. அல்ல அதான் ஹுசேன் சொன்னார்ல இவங்களை விடாதல்ல அப்படின்ட்டு, அது வந்து அவங்க பிரார்த்தனை கேட்காம எல்லாம் விட்டுருக்க மாட்டான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்போம். வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லைங்க, நிற்காதுங்க, கவர்மெண்ட் அங்கீகாரம் நிற்காது, யாரும் செய்ய மாட்டாங்க. யாரு அவன் சொன்னா என்ன ஆகுது? என்னைக்கா இருந்தாலும் சேஃப் கிடையாது, சேஃப் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் கிளர்ச்சி பொத்துரும். இவர் வந்து சீக்கிரம் இப்போ இவர் கண்ணிலே சிக்கலன்னு வச்சுங்க, அடுத்தது எங்கே இருக்காருன்னே தெரியாது. அதாவது இவங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமில்ல, இதான் அவர் நிம்மதியாக உட்காந்து அவனுக்கு பாய் நல்லா புரிஞ்சுங்க. ரசூலாவுடைய மிஷன் ஏன் கிலாஃபத் இல்லை கிலாஃபத்து ஏன் இஸ்லாமிய நாடுகளில் தான் கொண்டு வர முடியும்னா, எந்த நான் இஸ்லாமிய நாடுகள்லையும் ஒரு அரசியல் இயக்கமாக கிலாஃபத்தை அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அது எப்படி அவன் அக்செப்ட் பண்ணுவான்? ரசூல்லா வந்து மறைச்சி வச்சுட்டாங்க. அல்லாஹ் வந்து ரசூலாவுக்கே சொல்லி தரல இந்த ஸ்டெப்ஸ் என்ன, இஸ்லாமு தீனு, இந்த தீனில் என்னென்ன இருக்க போது தெரியாது. சிலை வழிபாடு, அல்லாஹ் ஒருத்தனை வணங்கணும், என்ன இறை தூதராக ஏற்றுக்கணும், ஸ்டெப் நம்பர் 1. இவ்வளோ தான் ரசூல்லா பேசினாங்க. அடுத்து என்ன வரப்போது தெரியாது, தொழுகை வரப்போதா தெரியாது, நோன்பு வரப்போதா தெரியாது, அடுத்து என்ன எல்லாரும் எனக்கு கீழே பைய செய்ய சொல்கிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க சட்டங்களை சொல்லுங்கள், எதையுமே சொல்ல மாட்டேன். உன்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தூதர் நான், இதை நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன் நவுந்துக்கோ, ஒத்துக்கிட்டவங்களாம் வாங்க, அப்படி ஃபில்டர் பண்ணி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க இவனு யோசனை பண்ணிட்டே இருக்கான். இவங்க பிளான் என்னவாக இருக்கும், இப்போ பிளான் என்னன்னே தெரியாதனால தான் விட்டு வச்சுருந்தான். பத்ரு ஓதெல்லாம் நடக்கும்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கேம் ஓவர் ஆயிரும். ஆனால் இப்போ குரானில் எல்லாமே இருக்குல்லப்பா, இப்போ 0லேருந்து 100 வரைக்கும் ஃபுல் பிளான் வந்து இப்போ நீங்கள் குரானில் இருக்குது. ஸ்டார்டிங் லாயிலா இல்லல்லா, அங்கே கொண்டு போய் இனில் ஹுக்மு இல்லாலாம் அது போய் கம்ப்ளீட் ஆகி தக்மீல் வந்து அதில் போய் போகுது. அப்போது பார்ப்பாங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் நக்கிட்டு போயிடுச்சு. அபு ஜஹில் அவுட்டு, உத்துபா அவுட்டு, ஷைபா அவுட்டு, அங்கே இருந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் அவுட்டு, கிஸ்ரா அவுட்டு, பாரசீகம் அவுட்டு, எல்லாத்தையும் பொழப்புக்கு எடுத்து விட்டார். இவரை எப்படி டைஜஸ்ட் பண்ணுவாங்க? எந்த கவர்மெண்ட் டைஜஸ்ட் பண்ணுவோம்? மூமின்கள் மட்டும்தான் அந்த தியாகத்துக்கு வருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் எலெக்ஷன் கூட நடத்தாத மாதிரி மன்னராட்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷனில் போட்டு எவனோ ஒருத்தன் நல்ல ஆட்சியாளர் வந்து மாட்டிக்கிட்டான்னு வைங்க, ஏதோ ஒரு புரியுதா இல்லையா, ஏதோ ஒரு கட்டத்தில் நல்ல ஆட்சியாளராக வந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இவனுக்கு செலக்ட் பண்ணுற ஆளுங்களே பாருங்கள். இப்போ வந்து அவங்க இளவரசர்களாக வைக்கிறாங்களா, இவங்களாம் யார்? இவங்க குழந்தை பிறந்தவுடனே அவங்களை கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. இந்த மன்னர்களுக்கு குழந்தைகள் பிறந்த உடனே அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. அவனை கொண்டு போய் அந்த நஜீஸில் விடுறாங்க. அவன் முழு ஷைத்தானாக மாறினதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அவனை சொல்லுறதில்ல, நல்ல மியூசிக்கில் இருக்கான், இதில் இருக்கான். எம்பிஎஸ் உடைய ஃபோட்டோ இப்போ வந்து 3 பேரும் பார்த்து ஆஃப் டவுசர் போட்டு அமெரிக்காவில் கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அவனே ட்விட்டரில் போடுறான். ஆஃப் டவுசரு அந்த ஒரு லூஸாக அந்த தென்னை மரம்லாம் போட்டு சட்டை போட்டுருப்பாங்களே, கலர் ட்ரெஸ்ஸு, ஆஃப் ட்ரெஸ்ஸு, அதை ஒன்று போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு இவன் எம்பிஎஸ், இவன் 3 இளவரசர் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். அப்போ இந்த கல்ச்சருக்கு மாறி போனதுக்கு அப்புறம் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வேறு ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே கொண்டாந்து விடுறாங்க. அவனுக்கு காபாவுக்கு அத்தரை தெளிச்சு விட்றானு, நான் ஸ்மெல்லு இவனுங்க காபத்துல்லா. இந்த முட்டாள்களுக்கு இஸ்லாம் இது தானே, தொழுகை நோம்பு ஹஜ்ஜு
இவங்க அதை காமிப்பாங்க, இதை காமிப்பாங்க. ஹஜ் ஒழுங்காக நடக்கா, ஏற்பாடு நல்லா இருக்கா, ஜம்ஜம் தண்ணி ஊற்றுறாங்களா, மஸ்ஜித் நபவியில் கூட தண்ணி ஊற்றுறாங்க. ரசூலா கூட ஜன்மம் இவ்வளோ குடிச்சிக்க மாட்டாங்க, நம்ம போனால் அவ்வளோ குடிப்போம். மஸ்ஜித் நபவியில் ஜம்ஜம் அவ்வளோ வச்சிருக்காங்க, லிட்டர் கணக்காக குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரூமுக்கு போகும்போதெல்லாம் பாட்டிலில் பிடிச்சிட்டு போகிறதா நமக்கு வேலை. அப்போ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க பக்காவாக மேட்ச் பண்ணுறாங்க. அதனால் அங்கே கிலாஃபத்து வரவே வராது, இங்கே பேசவும் முடியாது, சுத்தம். நம்ம வேலை க்ளீனாக நடந்துட்டு இருக்கு. Allah